ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கி டிசம்பர் 26 நைட்டு நோட்டீஸ் போர்டில் வந்த அப்டேட்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து மைக்ரோடாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் ட்ரைனிங் பீரியடுக்கான ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அது வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10-20% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் 30 ருபீஸ்லேருந்து இப்போ 50 ருபீஸ், 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வந்து இப்போ மைக்ரோடாஸ்க் ஒர்க்குக்கான சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியே ஒன்று 3 to 4 டேஸ் கழித்து மறுபடியும் ஒரு 20 ருபீஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே வந்து மைக்ரோடாஸ்க்குக்கான ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃபுல் சேல்ரி வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்க மைக்ரோடாஸ்க் ஒர்க்கான இன்ஃபர்மேஷன். அடுத்து கூப்பன் பர்ச்சேஸ் பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. கூப்பன் பர்ச்சேஸ் வந்து ஃபோன்பே, ஜிபே யூஸ் பண்ணி பே பண்ண சொன்னாங்க. ஸோ அதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா மொபைல் இல்லாட்டி மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ண சொன்னாங்க கூப்பன் பர்ச்சேஸ். ஸோ இது ஒர்க் ஆகலைன்னா வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்போ நியூவாக வந்து மெனு வந்து வெப்சைட்லேயே எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து முன்ன ப்ரொசீஜர் வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் தந்தீங்கன்னா எஸ்பிஓ ஒரு ரிப்ளை மெயில் அனுப்பிச்சு அது மூலயமா நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தடுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏன் இன்னொரு மெத்தட் வந்து அங்கே வெப்சைட்லேயே இது ஒரு மெனு பாராக கொண்டு வராங்கன்னா, மெயில் வந்து நிறையா பேர்த்துக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகிறது இல்லையாமா, மெயில் ரிசீவ் ஆனாலும் நிறையா பேர்த்துக்கு மெயில் போய் ஓப்பன் பண்ணுறது இல்லையாமா. ஸோ இதை வந்து வெப்சைட்லேயே மெனு பாராக கொண்டு வராங்க. ஸோ இப்போ இருக்க நிறையா மெனு பார்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஒரு நியூவாக வர மெனு பார் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் தருவீங்க. ரெக்வஸ்ட் தந்ததுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து உங்களுக்கு வந்து எகெயின் ஒரு ரிப்ளை மெசேஜாட்ட அனுப்பிச்சாங்கன்னா அங்கே கீழேயே வந்து கூப்பன் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் கீழேயே கூப்பன் பர்ச்சேஸ்னு இன்னொரு மெனு பார் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தந்திருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணணும். பே பண்ணுறப்ப அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண சொல்லியிருப்பாங்க, சம் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் தான் மேனுவலாக அமௌண்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் பே பண்ணுறீங்க வந்து 999 பே பண்ணணும். Jan 1லேருந்து பே பண்ணுறீங்க வந்து 1299 பே பண்ணணும். ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் தான் நீங்கள் வந்து 999 பே பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போ ரெக்வஸ்ட் தரீங்க அதெல்லாம் உங்களுக்கு கணக்கில்லை. ஸோ நீங்கள் பே பண்ணுற டைமிங் வந்து டிசம்பர் 31 அன்னைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 999க்கு நீங்கள் கூப்பன் கோடு வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் 31க்கு முன்னாடியே ரெக்வஸ்ட் கொடுத்து Jan 1லேருந்து பே பண்ணிங்கன்னா நீங்கள் 1299 தான் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் மிஸ்டேக் எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பேமெண்ட் ப்ரூஃபில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டெப்ஸு கூப்பன் கோடு வாங்குறதுக்கு. ஸோ எஸ்பிஓ ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 1299 ஆஃபர். ஸோ நியூ மெம்பர்ஸ் இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்திங் 20,000 to 22,000 வரைக்கும் கூப்பன் கோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே எஸ்பிஓ வந்து பைமோட் கிட்ட குறைக்க கொஞ்சம் பேசியிருக்காங்க. அது இப்போதைக்கு வேண்டியதில்லைங்காட்டி அவ்வளோக்கா அதை பற்றி அப்டேட்ஸ் எதுவும் தரல. அதுக்கப்புறம் இப்போ 7 டேஸ்க்கு அப்புறம் அந்த மெனு வந்து டிசேபிள் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பனில் போயிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் நீங்கள் தந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை மெயிலாக கூப்பன் பர்ச்சேஸ்னு ஒரு மெனு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் நீங்கள் வந்து மறுபடியும் 7 டேஸில் போய் அந்த கூப்பன் பர்ச்சேஸில் நீங்கள் வந்து பே பண்ணலன்னா அந்த மெனு பாரே உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட் எதுவுமே பே பண்ண முடியாது. ஸோ 7 டேஸ்க்குள்ளே ஒரு 6 டேஸ்க்குள்ளேயே முன்னாடியே வந்து பே பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் பே பண்ணுறப்ப நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து நிறையா டைம் பே பண்ணுறாங்களாமா. அதாவது சிங்கிள் டைம் பேமெண்ட்டாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரே பேமெண்ட்டாக 999 பே பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணி பார்க்க பே பண்ணேன், ஒரு 2 டைம் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் டைம் 999 பே பண்ணணும். அடுத்து இந்த கூப்பன் ரிட்டன் வரப்போ 16,000லேருந்து டிடக்ஷன் இருக்குமான்னு எல்லாம் ப்ரைவேட் மெசேஜில் கேட்டிருந்தாங்களாமா. ஸோ இது வந்து 1 to 3% மட்டும்தான் டிடக்ஷன் இருக்குதுன்னு எஸ்பிஓ சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே டிடக்ஷன் இருக்காது.
எஸ்பிஓவோ பைமோட்டோ வந்து இந்த அமௌண்ட்டு நமக்கு கிரெடிட் பண்ண போகிறதில்ல. அது அதர் வெப்சைட் மூலமாக டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்.